ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சாரி ஃப்ரெண்ட் சுதா சிஸ்டர், என்னால் நீங்கள் கேட்ட வ்ளாக்ஸ் வந்து 1 வீக்காக கொடுக்க முடியல. இப்போ தான் பண்ண முடியுது. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கந்தசஷ்டி விரதம் இருந்துகிட்டு இருந்தேன் இல்லையா சிஸ்டர்ஸ், வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூரசம்ஹாரம் அன்னைக்கு சித்தப்பா தவறிட்டார். அதனால தான் வந்து நான் கந்தசஷ்டி விரதம் 5ஆவது நாளும் அப்புறம் திருக்கல்யாண வீடியோஸும் என்னால் போட முடியல. ஏன்னா நான் பூஜையே பண்ணலை. சித்தப்பா இறந்துட்டாங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம சாமி கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விரதமும் வந்து நான் கண்டினியூவாக இருக்க முடியல. அதனால தான் வீடியோஸும் போடலை. சாரி. அடுத்து கார்த்திகை மாதத்தில் 48 நாள் விரதம் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லோரும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இது 1 வீக் மேலேயே எடுத்த வீடியோ தான். இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு. அதனால தான். சுதா சிஸ்டர், வெரி சாரி. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டீங்க, ஆனால் என்னால் வ்ளாக் கொடுக்க முடியல. இன்றைக்கி தான் டைம் இருந்துச்சு, அதனால் கண்டிப்பாக கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, பட் எனக்கு எதுவுமே சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன். வீடியோ டிலேவாக போட்டதுக்கு சாரி, உடனே கொடுக்க முடியல. கபோர்டு க்ளீனிங் வீடியோ போட்டேன் இல்லையா, அதனோட கண்டினியூ தான் இது. நான் இன்னுமே எதுவுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. எல்லாமே இன்றைக்கி தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 மூட்டை இருக்குது. இன்றைக்கி தான் ஒரு மூட்டை எடுத்து பிரித்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். சிஸ்டர் பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு க்ளீன் பண்ணும்போதும் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதும் தான் இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இது எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, துணியெல்லாம் துவைச்சி முடித்ததுக்கப்புறம் மடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணி வைப்பேன். டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சுதாஸ்ரீ சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, தலைக்கு வச்சு தூங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக முடியாது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மூட்டை ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு ஹைட்டாக வந்து தலைக்கு வச்சு தூங்க முடியாது. வேணால் பேக் பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செவுத்தில் சாஞ்சு உட்காரும்போது பின்னாடி வச்சு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கால் வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்கும்போது காலுக்கு வச்சுக்கலாம். ஆனால் தலையணையாக மட்டும் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எனக்கு உண்மையாலுமே எல்லாமே மறந்துடுச்சு. என்னால் திருப்பி போய் கமெண்ட்ஸை செக் பண்ண முடியல, அதுக்கான டைமும் இல்லை. அவசரமாக உங்களுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல். நல்லா இருப்போம், எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்போம், நம் முருகனின் அருளால்.